குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, நமக்கு ஜனவரி 12 வந்து குரூப் 2 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து குரூப் 2 ரிசல்ட் அண்ட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக தான் ரிசல்ட் வருவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேங்களா? 99% வந்து தனித்தனியாக தான் ரிசல்ட் வருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லையும் சரி, இன்டர்வியூ நான் இன்டர்வியூ வச்சு சில எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். அதுலேயுமே வந்து அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸாம்ஸ்க்கான ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் இன்டர்வியூக்கு தனியாக போஸ்டிங் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஓகேங்களா? இதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே இருந்துச்சு. அதுக்கு வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்வியூ முடிச்சுட்டு அதில் போஸ்டிங் எடுக்கிறாங்க தெரியுமா? அது போக மிச்சம் இருக்கவங்கள வச்சு அது அது அதில் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட் படி தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இப்படி நடக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ப்ரூஃப் வந்து நமக்கு லேட்டஸ்ட்டாக இது விட்டுருங்க, ரிசல்ட் ஷெடியூல் விட்டுருந்தாங்கல்ல, அந்த ரிசல்ட் ஷெடியூல்ல நீங்கள் பாருங்கள். நமக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு குரூப் 2 குரூப் 1 இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே குரூப் 2க்கு 5777 போஸ்ட், குரூப் 1 95 போஸ்ட், இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்கல்ல, அது கீழே வாங்க அப்படியே. அது கீழே வந்து 12th போஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. போஸ்ட் இன்க்ளூட் இந்த கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ். ஓகேங்களா? இதில் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? வித் ஓரல் டெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்ன்ற மாதிரி. இதுக்கு வந்து 2 போஸ்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட், 4 போஸ்ட் வந்து இன்டர்வியூ இல்லாத போஸ்ட். எக்ஸாம் நடந்துச்சு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 9 and 10 செப்டம்பர் நடந்துச்சு. ஓகேங்களா? ரிசல்ட் வந்து நவம்பரில் விட்டுருந்தாங்க. இப்போ அதுக்கான ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 14/11/2023 நடந்துச்சு. இங்கே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, த மார்க்ஸ் அண்ட் த ரேங்க் பொசிஷன் ஃபார் த நான் இன்டர்வியூ போஸ்ட் வில் பி பப்ளிஷ்டு ஆஃப்டர் ஃபைனலைசேஷன் ஆஃப் த செலெக்ஷன் ஆஃப் த இன்டர்வியூ போஸ்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமேட்டா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, ரிசல்ட் அண்ட் ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம குரூப் 2க்கும் சேமே தான் நடக்கும். ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 140 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து நமக்கு 1:4 ரேஷியோவுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்ல மேலே சொல்லியிருப்பாங்க பாருங்க. 1:4 ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அண்ட் 1:3 ரேஷியோவில் நமக்கு இன்டர்வியூ கூட்டிருப்பாங்க. நமக்கு குரூப் 2 பொறுத்தவரையில் 1:2 ரேஷியோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஷூராக இன்னும் தெரியல. அந்த நமக்கு ரிசல்ட் ஷெடியூல் கூட தான் விடுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 1:2 தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. ஒரு 2 போஸ்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட், 4 போஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட். பட் இங்கே வந்து வேகன்சி அதிகம். ஓகேங்களா? அதனால அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். பட் ரிசல்ட் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 140 மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக அவங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி, ஓகேங்களா, அவங்களுக்கு 1:3 இல்லை 1:4 ரேஷியோவில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கவங்க வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த இதில் தான் நமக்கு கவுன்சிலிங் மற்ற எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட் வில் பி டேக்கன் அப் ஃபார் ஃபைனலைசிங் த செலெக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட். நான் இன்டர்வியூ போஸ்ட் வில் பி டேக்கன் அப் ஆஃப்டர் ஃபைனலைசிங் த செலெக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்ச உடனே நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இது முடிப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இந்த கமிஷன் வெப்சைட்டில் போயிட்டு இந்த ரிசல்ட் டிக்ளரேஷனும் நமக்கு கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அந்த அந்த எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதம் தான் முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே வந்து நமக்கு நான் இன்டர்வியூக்கான லிஸ்ட் அது எல்லாமே மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மொத்தமாக எல்லாருக்கும் கால்ஃபர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதவங்கள வச்சு நான் இன்டர்வியூக்கு ரேங்க் லிஸ்ட்டும் மற்ற ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ராசஸ் போகும். ஓகேங்களா? நீங்கள் போய்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக்கி தேவையில்ல. ஓகேங்களா? ரொம்ப பயப்படவும் தேவையில்ல. ஓகேங்களா? ஒரு நாள் வெயிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு மாதம் முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ஆனால் கஷ்டம்தான். ஏன்னா இவ்வளோ டிலே ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? இருந்தாலும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் அடுத்த குரூப் பண்ணணும், மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? இது எழுதியாச்சு, நம்ம பண்ண முடிஞ்சதை பண்ணியாச்சு. ஓகேங்களா? எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம எக்ஸாம் கொடுத்தாச்சு. மற்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இன்டர்வியூ வந்த உடனே கூட நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தீங்க. நம்ம தனியாக வீடியோவிலே போட்டிருக்கோம்.
இருந்தாலும் ஒரு ஓவராலாக கூட சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றியே நீங்கள் வந்து நல்ல தெளிவாக இருந்திருக்கணும். உங்களோட பயோடேட்டா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க. முன்னாடி வேலை செஞ்சீங்கன்னா அந்த பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கூல் காலேஜஸ்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லி அது எழுதுறதுலாம் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். முக்கியமாக ஹாபி இந்த மாதிரிலாம் இது இருக்கும். ஓகேங்களா? அந்த அந்த காலம்லாம் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு என்ன ஹாபியோ அதை எழுதுங்க. நீங்கள் தேவையில்லாமல் எழுதுனா மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து குக்கிங் தான் ஹாபின்னு இருக்கும். ஓகேங்களா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லாஸ்ட் டைம் குரூப் பொண்ணுக்கு போய் குக்கிங் தான் ஹாபின்னு, சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு குக் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா அவருக்கு என்ன கேட்டாங்கன்னா, ஏதோ ஒரு டிஷ் சொல்லி இது எப்படி செய்வீங்க, இங்க நம்ம ஊர்ல எப்படி செய்றாங்க, நார்த் இந்தியாவில் எப்படி செய்றாங்கன்ற மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனா நான் அதை பத்தி நம்ம தனியா வீடியோல கூட பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு ரிசல்ட் அப்டேட் இதுதான். இன்டர்வியூ போஸ்ட் தனியா ஜனவரி 12 வந்து கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? ஆனா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ முடிஞ்சு மொத்தமா வரும். ஓகேங்களா? இதுதான் அப்டேட். வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.